என் தங்கப்பிள்ளையே, நாளை உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு ஆண் 2 நாட்கள் உன் வீட்டில் தங்கியிருந்து உனக்கான ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்து கொடுக்கப் போகின்றார். இவர் யாரென்று உனக்கு உன் அம்மா சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்ல வேண்டிய நேரம். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா? அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல விஷயங்களை நீ கண்டு கொண்டிருக்கின்றாய். நான் சொல்வது போல இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும். தேவையில்லாமலோ காரணம் இல்லாமலோ நான் உனக்கு எதையும் சொல்லிவிட வரவில்லை. உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னோடு உறுதிப்படுத்த நினைக்கின்றேன். உனக்கான சந்தோஷத்தை நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். இந்த தாயானவள் உன்னோடு நிற்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கான நாளாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சதா சர்வகாலமும் நமக்கு எப்பொழுது விரும்பியது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கான காரணத்தை முதலில் நீ தெரிந்து கொள். எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இப்பொழுது உனக்கே எதிராக மாறி இருக்கின்றது. இப்பொழுது உனக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நேர்மறையான விஷயங்களை அதிகமாக பார்த்த உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று நடந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு உன்னை மட்டும் பொறுப்பு சொல்ல முடியாது. நீ வளர்ந்த விதமும் ஒரு காரணம் அல்லவா? என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நமக்கு உடனடியாக கிடைத்து விடுவது இங்கு மிக பெரிய அளவில் உன்னை இந்த நிலைக்கு தள்ளுவதற்கு முக்கிய காரணமாகும். எதுவுமே எளிதாக கிடைத்து விடுவதனால் நமக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் போய்விட்டது. இன்று நீ பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கின்றாய். ஏதாவது ஒன்று கேட்டுவிட்டால் உடனடியாக அதனை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. நாம் கேட்டால் அதற்கு என்ன பதில் கொடுப்பார்கள் தெரியுமா? அவர்களுக்கு விரும்பியதையெல்லாம் செய்வதற்காகத்தானே நாம் இருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது தானே நம் கடமை. அவர்களா நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வரச் சொன்னார்கள்? நாம் தானே அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியானால் அவர்களை ஒரு கஷ்டம் வரவிடாமல் பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு தானே என்று சொல்லிவிடுகின்றார்கள். அம்மாவும் இதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாமும் ஒரு புரிதலினால் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமே தவிர என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இதை பெறுவதற்கு பின்னால் எத்தனை சோதனைகள் இருக்கின்றது, இதை பெறுவதற்கு எத்தனை உழைப்பு வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன். ஆசைப்படுவதை கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அது நமக்கு எப்படி கிடைத்தது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். உண்மையில் இதை நாம் பெற்றுக்கொண்டது சரிதானா? அதுபோல நமக்கு கிடைத்த இந்த விஷயம் நமக்கு தேவைதானா என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது என்பதனையும் புரிய வைக்க வேண்டும். என் குழந்தையே, உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று சற்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது
எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் உனக்காக நான் தெளிவுபடுத்துகிறேன் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால், உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன்னை தேடி வந்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கவனித்திருந்தால் இப்பொழுது கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. யதார்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. நாமும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று கையில் 500 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அது இன்றே அவர்களின் ஆசைகளுக்காக செலவு செய்து விட்டாயானால் நாளை அன்றாட தேவைக்கு பணத்தை எங்கு தேடி செல்ல முடியும் என்று நீ சிந்தித்து பார்க்கிறாயா? நிச்சயமாக இதுவெல்லாம் ஒவ்வொருவரினுடைய கவனத்திற்குள்ளும் வர வேண்டிய விஷயம். எல்லோருமே இந்த சூழ்நிலையை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் பணம் என்ற ஒன்று ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வகிக்கின்ற பங்கை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று அவர்களுக்காக செய்கின்ற இந்த செலவுகளை எல்லாம் குறைத்துவிட்டு, அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக செய்கின்ற இந்த செலவுகளை எல்லாம் குறைத்துவிட்டு தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கு நாம் அதிகமாக அவர்களுக்கான தேவைகளுக்காக எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும். என் குழந்தையே, இன்றைய சேமிப்பு நாளைய பலன்கள் அல்லவா? உன் காலம் முடியும் பொழுது அத்தனையையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்களுக்காக இதையெல்லாம் நீ கொடுக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதை எதையுமே அவர்கள் உணரப்போவது கிடையாது. இது எத்தனை கஷ்டம், எத்தனை கடின உழைப்பு என்பது அவர்களுக்கு தெரிய போவது கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலுமே அதற்குரிய நேரத்தில் தான் அதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களினுடைய கடின உழைப்பு அவர்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் தெளிவில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்க வேண்டும். பணம் என்ற ஒன்றுதான் இங்கு முக்கியம் என்று தெரிந்து விட்டதல்லவா? அப்படியானால் அதை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அம்மா சொல்வது போல நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய இந்த நபர் உன் வீட்டிலிருந்து ஒரு விஷயத்தை நடத்திவிட நினைக்கின்ற இந்த நபர் நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட ஒருவராகத்தான் இருக்க முடியும் அல்லவா? ஏனென்றால் உன் தாயானவள் பணத்தை பற்றி தானே இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று அத்தனையுமே இந்த பணத்தை சார்ந்து உனக்கு இருக்கும் பொழுது முதலில் அதற்கான தீர்வுகளை நாம் பெற வேண்டும். அம்மா, நான் கடினமாக உழைக்கின்றேன், எவ்வளவோ போராடுகின்றேன், ஆனாலும் நான் அதிக அளவில் பணத்தை பெற்றுவிட முடிவதில்லை. அதே நேரத்தில் பணத்தை நாம் பெறுகின்ற நேரம், பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் நாம் எல்லா விஷயங்களிலும் மிக அதிகமான கவனத்தை செலுத்தி அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். போராடியும் அது என்னால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை, வந்த வழியே சென்று விடுகின்றது இந்த பணம் எல்லாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அந்த கஷ்டத்திற்கு பலனில்லாமல் போய்விடுகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? இந்த வருத்தங்களுக்கெல்லாம் உனக்கான பலன்கள் கிடைக்க வேண்டும். இந்த வருத்தங்களுக்கெல்லாம் உனக்கான உறுதியான தீர்வுகள்
நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இனி என்னவானாலும் ஏதுவானாலும் அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாக மாறப்போவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்காதே. நாளைய தினம் வியாழக்கிழமை, குபேர பகவானுக்கு உகந்த நாள். பணத்தை வாரி கொடுக்கக்கூடிய குபேர பகவானை மனதார நினைத்துக்கொள் என் குழந்தையே. அது மட்டுமல்ல, குபேர பகவானுக்கு உகந்த திசை வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கு திசையில் எந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்துக்கொள். அதாவது அந்த இடத்தில் குப்பைகளை போட்டு வைப்பது அல்லது அந்த இடத்தில் தேவையில்லாத பொருட்களையும் பழைய பொருட்களையும் போட்டு அடைத்து வைப்பது என்று செய்யாதே என் குழந்தையே. அவர் அந்த வழியாகத்தான் உன் இல்லத்திற்குள் நுழைகிறார் எனும் பொழுது அவரை வரவிடாமல் நீயே அந்த இடத்தில் தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. எல்லாமும் சரியாக இருந்தால் நாளை நீ அவரை மனதார நினைத்தால் குபேர பகவான் உன் இல்லத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியதையும் விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி கொடுக்கப் போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது உனக்கு நடக்கப் போகின்ற நேரம். இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ பெறுவதுதானே வழக்கம். அப்படித்தான் இப்பொழுதும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தியை பெற்றிருக்கின்றாய். இதன்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததும் நடக்கக்கூடியதும் இனி என்னவோ என்பதனை நீ உணரக்கூடிய காலகட்டம். பணம் என்ற ஒன்றை தருவதற்கு இவர் இருக்கின்றார். அதை பெறுவதற்குரிய முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த தேவைகள் அத்தனையும் உனக்கு பூர்த்தியாகும் நேரம் வந்துவிட்டது. விடியும் பொழுதே குபேர பகவானை நீ நினைத்துவிட்டு கண் விழித்து விட்டால் போதுமல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பணம் என்ற ஒன்று உன்னை தேடி வருவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கென இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முதலில் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள். வராகி சொல்வது போல நாளைய தினம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் குபேர பகவான் 2 நாட்கள் தங்கி இருக்க போகிறார் என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாளைய தினம் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை, நாளை மறுநாள் ஆடி வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நேரம். இந்த நேரம் குபேர லக்ஷ்மியை, அதாவது லக்ஷ்மி குபேரரை நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் செல்வ வளம் வந்து கொண்டே இருக்கும். செல்வம் செழிக்காமல் போகாது. உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம். 2 நாட்கள் உன் வீட்டிலிருந்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்து கொடுக்க குபேர பகவான் நினைத்து விட்டால் அதைவிட பெருமகிழ்ச்சியான விஷயம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய இந்த உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நாட்கள்தான். இந்த நாட்களில் தெய்வத்தினுடைய அருளை நாம் பெறும் பொழுது நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.